இங்கே எப்படி ரெண்டு டபுள் கோடு போட்டு இதை வந்து ஹைலைட் பண்ணமோ அதே போல் எனக்கு அலைன்மெண்ட் வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அலைன்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். 138 மாடலில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 1 மெயின்ஸ் ஏர்லி பேர்டு டெஸ்ட் பேட்சில் அசைன்மெண்ட் எப்படி ரெடி பண்ணுறது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த அசைன்மெண்ட் அண்ட் டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பேசிக்காக தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய குரூப் 1 மெயின்ஸோடைய சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும், தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியத்துக்கும் பிரிண்ட் அவுட் வந்து தனியாக போட்டு வச்சுக்காங்க. போட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸாம் வரைக்குமே அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற மாதிரியே அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட்டுக்கு கம்பல்சரி நீங்கள் 2 ஸ்கேல் சரிங்களா, சின்ன சைஸில் ஒரு ஸ்கேல், பெரிய சைஸில் ஒரு ஸ்கேல், அதே போல் உங்கள்கிட்ட என்ன பென்சில் இருக்கோ அந்த பென்சில் ப்ளஸ் ஒரு எரேசர், இந்த 4 விஷயத்தையும் கம்பல்சரி நீங்கள் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்காங்க. அப்போ தான் நம்ம சொல்ல உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற இந்த பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கோம். ஒரு காப்பி வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கும், இன்னொரு காப்பி உங்களுடைய டெஸ்ட்டுக்கும் வந்து அந்த பிடிஎஃப் கொடுத்துருப்போம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிண்ட் அவுட் வந்து அதை எடுத்து வச்சுக்காங்க. ஸோ அசைன்மெண்ட்டில் ஆல்ரெடி உங்களுடைய நேமும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதிலே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கும் அதே போல் தான் இது இருக்கும். மார்க் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நாங்கள் வேல்யூவேட் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து எப்படி வந்து எடுக்கலாம், எப்படி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஒரு டெம்ப்ளேட்டில் நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு அதில் வந்து நாங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாற்றி கொடுக்குறோம். பட் இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடலே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுடைய சில டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதுலேயும் உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து சிலபஸ் பேஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த 2/3/2025 இதிலிருந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் முதல்ல ஒரு சாம்பிள் கொஸ்டின் எப்படி வந்து அசைன்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு லைவாகவே நான் எப்படின்னு எடுத்தும் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்துக்குவோம். த சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ப்ரிப்பேர்டு த கிரவுண்ட் ஃபார் நேஷனலிசம் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசியவாதத்திற்கு அடித்தளம் அமைத்தது விளக்குக அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து கொஸ்டினுடைய சாராம்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட 10th ஸ்டாண்டர்ட் புக்கு இருந்துச்சு அப்படின்னா தமிழ் மீடியம் அப்படின்னா 5th யூனிட் அலகு 5ல் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்ககிட்ட அதே யூனிட் தான் 10th சோசியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் இந்த 19th செஞ்சுரி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த யூனிட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி முக்கியமான விஷயங்கள் வந்து முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஜா ராம்மோகன் ராய், பிரம்ம சமாஜம். ஸோ உங்ககிட்ட ஹைலைட்டர் ஒன்று வச்சுக்காங்க. உங்ககிட்ட பிசிக்கல் புக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டு இம்பார்ட்டண்டான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முக்கியமாக ஹைலைட் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. ஸோ அடுத்தது வேறு என்னென்ன தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1 by 1 நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ இதை வந்து எடுத்துருங்க. இது போத் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு இதே தான் யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கிறத வரிசையாக முதல்ல ஒரு டைம் ரீட் பண்ணி அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாடலுக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்த பின்னாடி உங்களுடைய ஷீட்டு, அதாவது நம்மளுடைய பிரிண்ட் அவுட் கொடுத்து அந்த ஷீட்டை வந்து இப்போ எடுத்துக்காங்க. உங்களுடைய ஷீட்டை எடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் பென் வந்து முதல்ல வந்து சூஸ் பண்ணிக்காங்க. பிளாக் பெனில் தான் வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பிளாக் பெண்ணை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன பென் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதே பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட யூனிபால் அண்டு V7 ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து இப்போ V7ல் எழுதுகிறோம். வேறு ஏதாவது ஒரு இதில் எழுதும் போது யூனிபாலையும் எழுதி காட்டுறேன். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு தகுந்தா போல் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் ஷீட் அலைன்மெண்ட்டில் ஆல்ரெடி எழுதி பார்த்துருக்கேன், எனக்கு அலைன்மெண்ட் வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அலைன்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். நம்மளுடைய ஸ்கேலில் 138 இந்த 3ஐயும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்காங்க. 138 மாடலில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டில் இந்த 1 இருக்குது, 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட்டு, 3க்கு வந்து ஒரு டாட்டு,
8க்கு வந்து ஒரு டாட்டு. அதே போல் லாஸ்ட்டு கீழேயும் இங்கேயும் வந்து இந்த பார்டர் இந்த கோட்டில் இருந்து நீங்கள் வச்சுக்காங்க. 1க்கு 1, 3க்கு 1, 8க்கு 1. ஸோ எதுக்காக நம்ம சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எதுக்காக தான் இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டாட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. இதே போல் பின்னாடி சைடும் எல்லா சைடுமே நம்ம வந்து அதை வந்து போட்டுக்கிறோம். இப்போ 3 பேஜுக்குமே கோடு போட்டு நம்ம வந்து முடிச்சாச்சு. இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இது பண்ணுங்கள். ஆல்ரெடி அலைன்மெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட் வீக் அசைன்மெண்ட்டுக்கு மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் இந்த கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். கொஸ்டின் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவின் தேசியவாதத்திற்கு அடித்தளம் அமைத்தது விளக்குக அப்படின்னு சொல்லி இதை வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம எப்படிலாம் பண்ணலாம்னா, முதல்ல நம்மளுடைய சிலபஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா, முதல்ல அந்த மாதிரி இருக்கிற அந்த வேர்டை வந்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெயின் ஹெட்டிங் முதல்ல வர நம்ம ஜென்ரல் சிலபஸில் இருக்கிற வேர்டில் இருந்த அந்த மெயின் ஹெட்டிங்கை எழுதும் பொழுது அதை எழுதின பின்னாடி அதை டபுள் லைனில் வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஆன்சரில் நல்லா வந்து ஒரு ஹைலைட்டடாக இது காட்டும். இப்போ இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக இதை பற்றி நம்ம வந்து பேசிக்காக ஒரு 2 லைன்ஸ் வந்து எழுதிடலாம். இது ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கம்பல்சரி ஒரே மாடல் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஸ்டினுக்கு தகுந்தா போல் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு தகுந்த போல் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ 1 or 2 அசைன்மெண்ட் முடிக்க உங்களுக்கு ஒரு உங்களுடைய மெத்தடுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் ஒரு சிலபஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு 2 லைனில் வந்து அதை நம்ம வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதிட்டோம். அடுத்ததாக ஒரு லைன் விட்டுட்டு நம்ம இதுலேருந்து ஒரு கீவேர்டு, அதாவது வந்து ஒரு 2 கீவேர்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கிற விஷயத்தை வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த பேசிக்கான 2 கீவேர்டு கீ பாயிண்ட் வந்து நம்ம எழுதின பின்னாடி இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக இது வந்து தெரியும். ஸோ நீங்கள் பண்ணும்போது இன்னும் கான்சியஸாக பண்ணுங்கள். ஸோ அதே போல் இந்த மாதிரி லைனில் போடாதீங்க. நீங்கள் மேக்ஸிமம் இந்த பிட்வீன் த லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்லா ஃபுல்லாக கவரான மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி நீங்கள் மேலே வந்து இதை வந்து கொண்டு வந்துடுங்க. அடுத்ததாக இப்போ அவ்வளோதான். இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம இது வந்து 15 மார்க்கில் நம்ம எழுதுகிறோம். அதனால் பேசிக்காக நம்ம இதை ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த கொடுத்ததுக்கு பின்னாடி இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து கொஸ்டின் வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அந்த ஹெட்டிங் வந்து கம்பல்சரி நம்ம கொஸ்டினே கிட்டத்தட்ட ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்ல டெப்த்தாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு டக்குன்னு விசிபிளாக இருக்கிற மாதிரி நம்ம அதை வந்து எழுதுகிறோம். ஸோ இங்கேருந்தே நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டினோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இங்கே ஏதாவது ஆரம்பித்தோம் அப்படின்னா அது அலைன்மெண்ட்டும் நல்லா இருக்காது. அதே போல் நிறையா லைன் வரும். ஸோ நம்ம ஓவராக வந்து அந்த பேஜை ஃபில் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லைனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஒரு இடம் மட்டும் முன்னாடி போடுங்க. மற்றதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தது சப்ஹெட்டிங் எல்லாமே இந்த லைனுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து இந்த மெயின் மேஜர் ஹெட்டிங்க்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் லைன் அண்டர்லைன் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கொஸ்டினில் கம்பல்சரி வேல்யூட்டருக்கு ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு கொஸ்டின். ஏன்னா அவங்க இது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத அவங்க பார்க்கும் பொழுது நல்லா தெரிகிற மாதிரி அவங்களுக்கு வந்து இதை கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த வேர்ட்லையும் வந்து டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த லைனை போடுங்க. பண்ண உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ப்ராக்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தான் சப்ஹெட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ முதல்ல கொஸ்டின், அதுக்கு அடுத்தது ஒரு பாடி கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது திரும்ப கொஸ்டின்ஸ் வந்து இப்போ தான் நம்ம டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த கோடுக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா லெட்டரை. இப்போ என்னன்னா இதுக்கு அப்புறம் வரது எல்லாமே இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நம்பரிங் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே தனியாக இந்த கேப்பை வந்து விட தேவையில்லை. ஏன்னா விட்டோம்னா ரொம்ப கேப் விழுந்த மாதிரி தெரியும். அதனால் இங்கே ஆல்ரெடி ஒன்று விட்டுட்டோம். ஆனால் விட்டது தெரியாத மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். 1ன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம விடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த நம்பர்ஸ் மட்டும் தனியாக தெரியும். நம்ம இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் இந்த இடம் பாருங்கள், இப்போ நம்பர் போட்டோன்னு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு கேப் விடுங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே எப்படி ஒரு மெத்தட் ஒரு லெட்டர் மட்டும் மாற்றி எழுதணுமோ அதே போல் இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரம்ம சமாஜம். ஸோ அடுத்தது இந்த மெயின் இந்த சப்ஹெட்டிங் வந்து எழுதிட்டோம். இந்த சப்ஹெட்டிங்குக்குள்ளே வந்து அடுத்தது கீ பாயிண்ட்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம இந்த 3வது செகண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் லைனுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம ரோமன் லெட்டரில் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே போல் எங்கெல்லாம் லெட்டர் கொடுக்குறோமோ ஒட்டி எழுத வேணாம். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நிறுவனர்னு எழுதிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு 2 பாயிண்ட் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். அதாவது கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்லேயே இவ்வளோ பேஜஸ் வந்து 7-8 பேஜஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து 12 மார்க்குக்கு தகுந்த போல் சுருக்கி எழுதும். ஸோ அதனால் என்னென்னா நம்ம லிமிட்டடாக எல்லாரை பற்றியுமே நம்ம எல்லா ரிஃபார்ம் மூமெண்ட்டை பற்றியும் பேசணும். அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல என்ன லிமிட்டடோ அந்த லிமிட்டோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுலேயே 4-5 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மூமெண்ட்டை பற்றி எழுதுறதுக்கு உங்களுக்கு லைன் இல்லாமல் வந்து போயிடும். ஸோ அடுத்ததாக இருக்கிறத நம்ம எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் இருக்கிறது தான் நம்ம எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் வந்து உங்களுக்கு நான் சில புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறேன் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கிடைக்குது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி 2 டபுள் கோடு போட்டு இதை வந்து ஹைலைட் பண்ணமோ அதே போல் ஒவ்வொரு சப் ஹெட்டிங்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் லைனில் வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் வந்து பண்ணிக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இது வரைக்கும் இங்கே லென்த்தாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அது ஆக்வர்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்காங்க. ஸோ சின்ன இதாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணிக்காங்க. 2 லைன், அதாவது கீழே இருக்கிற லெட்டர்ஸையும் டச் பண்ணாமல் மேலே இருக்கிற லெட்டரையும் டச் பண்ணாமல் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோடு போகிறதுக்காக ஒரு லைன் விட்டு இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ வேல்யூவேட்டர் வந்து பாயிண்ட்ஸையும் எதிர்பார்ப்பாங்க, சேம் டைம் ப்ரெசன்டேஷனும் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இது வந்து கொஞ்சம் நகர்ந்து வரும். ஏன்னா நீங்கள் இந்த சப்ஹெட்டிங்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை கொஞ்சம் பெருசாக போடும் பொழுது மாறும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் வந்து கொஸ்டினுக்கு தகுந்தா போல், ஏன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக் இன்னும் அடுத்தடுத்தது எக்கனாமி இதெல்லாம் போகும்பொழுது உங்களுக்கு அந்த பேட்டர்னே மாறும். இது மாடர்ன் இந்தியாவுக்கு இது வந்து ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். அடுத்தடுத்த பேட்டர்ன் மாறும் பொழுது அதுக்கு தகுந்தா போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரையுமே நம்ம கொஸ்டினுக்கு தகுந்தா போல் மாற்றி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்போம். ஸோ இதே போல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து இதே போல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடுற இந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இதை வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ இதை எரேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த நம்பரிங் எல்லாமே வந்து ஒரு இடத்துல பேட்டர்ன் ஆகிக்குது. அதே போல் ரோமன் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பேட்டர்ன் ஆகிக்குது. அதே போல் இந்த இடத்துல ரொம்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேப்லாம் இல்லை ஓரளவுக்கு. ஏன்னா நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் நிறைய பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுத ஆரம்பித்து அது அப்படியே வந்து என்ன ஆகும்னா இப்படி வளைஞ்சு வர அந்த பாயிண்ட்ஸ் போடுறதே உங்களுக்கு மாறி வர ஆரம்பிக்கும்.
அதே போல் உள்ளே இருக்கிறதும் சிக்ஸாக்காக போக ஆரம்பிக்கும். அதனால் வந்து அலைன்மெண்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு மாடலை நீங்கள் அசைன்மெண்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண இதை வந்து அப்படியே ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாடல் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டில் கோடு மட்டும் போட தேவையில்ல. மற்றபடி நீங்கள் எப்பயும் எடுக்கிற போலவே இதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ வீக்லி அசைன்மெண்ட் நீங்கள் ரெகுலராக எடுங்க. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அதில் சென்ட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். அதே போல் வீக் எண்டில் உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கொடுப்போம். அது நம்மளுடைய டெஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதில் இதே போல், அதாவது நீங்கள் அந்த 5 நாள் என்ன அசைன்மெண்ட் எழுதுனீங்களோ அதில் இருக்கிற கொஸ்டினே தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் உங்களால் வந்து ரிப்பீட் பண்ண முடியுதா? ஏன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய புக்ஸை வந்து பார்த்து நீங்கள் வந்து அதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க. இதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அடுத்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை வந்து இந்த அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் முடிக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து வேறு கலர் பெனில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு இதில் வந்து போயிட்டே இருக்கும். அந்த ஆன்சரை வந்து நம்ம ஒரே மாடலுக்கு கொண்டு வருவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதில் வேறு என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இது பண்ணுறோம். வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த போல் வீக்லி டெஸ்ட் எப்படி மாடல் ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.